ஸ்ரீ பாலகுரு டிஎன்பிஎம் ஸ்கூல் கோயம்புத்தூர். நான் வந்து அப்படியே இன்சார்ஜாக இருக்கிற ஸ்கூலில் 10 இயர்ஸாக இருக்கிறேன். இப்போதுடைய மாணவர்கள் வந்து பேசுவாங்க, பாருங்கள். நாங்கள் வந்து புதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த டிஎன்பிஎம் மருத்துவ மைய சேகரி ஸ்கூலில் படிச்சுட்டு வரோம். நாங்கள் எல்லாமே 8th படிக்கிறோம். எங்களோட டீமில் பார்த்தீங்கன்னா 10 பேர்ஸ் கைடன்ஸ். என் பேர் ஜே அகிலேஷ், என் பேர் எம் குஷ், என் பேர் ஆனந்த். மை நேம் இஸ் தேவாரன். வலைப்பகுதியில் நிறைய விபத்துகள் நடக்குது. அதில் 40% இந்த மாதிரி கொண்டை ஊசி வளைவுகளில் தான் நடக்குது. இப்போ வந்து எதிரே வருது வாகனத்தில் பனிமூட்டத்தில் இப்போ வந்து அது அப்படியே மறைச்சிருது. அதனால பல உயிர்கள் பறி போகிறது. ஒரு நாளையில் எத்தனை உயிரிழப்புகள் நடக்குங்கிறது இப்போ நீங்களே பார்க்கலாம். செய்தியில் எத்தனை உயிரிழப்புகள் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்காக தீர்வு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பயணத்தை வந்து உறுதி செய்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து ரொம்ப எளிய முறையான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இது செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பூச்சி சொன்னாங்க எப்படி படிச்சீங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டை நம்ம உண்மையாக ஒரு குடத்துல கன்வெர்ட் பண்ணி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா அது எப்படி செயல்படுறதுன்னு நம்ம காட்டியிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்டோடைய மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது சைடு ஏ, இது சைடு பி. இப்போ வந்து சைடு ஏல 2 அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சுருக்கோம். இது எதற்காக வச்சுருக்கோம்னா, இப்போ வந்து ஒரு வண்டி வருது, வரும்போது மட்டும் சென்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே போகும்போது சென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு ஒரு கொலாப்சேஷன் ஆயிரும். அதற்காக நாங்கள் வந்து 2 அல்ட்ராசோனிக் சென்சார். இது வந்து பார்த்திங்கன்னா 2 அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த ஒன்று இது வந்து ஏ, இது பி வச்சுக்குவோம். இப்போ இந்த ஏயை கடந்து பியை கடந்துச்சுன்னா இது வந்து வண்டி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்க வந்து இந்த அப்போ எல்சிடி டிஸ்பிளே காட்டும். இதுதான் நாங்கள் இதுக்காக தான் அல்ட்ராசோனிக் சென்சார் 2 வச்சுருக்கோம். சரி, எதுக்குப்பா நீங்கள் எல்சிடி டிஸ்பிளே 2 வச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்சிடி டிஸ்பிளே வந்து ஒரு பக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்சிடி டிஸ்பிளே 2 வச்சுருக்கோம்னா ஒரு பக்கம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒன்று பக்கம் தெரியாது பார்த்தீங்களா. அதுக்காக தான் நாங்கள் 2 வச்சுருக்கோம். இதே சைடு ஏ சைடு பி வீதம் 4 வச்சுருக்கோம். ஓகேவா, இதுதான் எங்கள் ப்ராஜெக்டோடைய செயல் மாதிரி. இந்த ப்ராஜெக்டை நம்ம நிச்சயமாக கன்வெர்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சரி, இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எல்சிடி டிஸ்பிளே வச்சுருக்கோம். இது வந்து படிக்க தெரியாதவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவங்க கொடுக்கும். நம்ம டிராஃபிக் சிக்னல் மாதிரியே. ஃபஸ்ட்டு ஸ்டாப், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து விஷுவல் கம்மிங் அப்படின்னு காட்டும். 2வது எல்லோ, கொஞ்சம் ஸ்லோவாக வருது, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வரல, கொஞ்சம் மீடியமாக வருதுன்னா எல்லோ. அதே க்ரீன், இல்லை வரவே இல்லை அப்படின்னா தான் அந்த க்ரீன் வந்து எரியும். அதே மாதிரி எல்சிடி டிஸ்பிளேல கிளியர் ஆஃப் ரோடு அப்படின்னு காட்டும். இதுதான் எங்கள் ப்ராஜெக்ட். அடுத்து பஸ்ஸர், இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெட் கலர் எரியுதுண்டு. ரெட் கலர் அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா மட்டும் ரெட் கலர் எரியும். எல்சிடி டிஸ்பிளே ரொம்ப டேஞ்சர்னு காட்டும், பஸ்ஸர் சத்தம் ஒலிக்கும். இப்போ வந்து நம்மளுடைய ஜெயபாலன்றதை வந்து எப்படி இந்த நாங்கள் கான்செப்ட் இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் நாங்கள் ஆடினோ காம்பனன்ட்ஸ் வந்து 4 LED டிஸ்பிளே, ஆடினோ, பஸ்ஸர் 2 பஸ்ஸரு, பிறகு 6 LED, பிறகு சென்சார் வந்து 4 சென்சார் வச்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து மூளையாக இருக்கிறது வந்து மைக்ரோ ஆடினோ. இந்த ரெட் லைட் வந்து வண்டி ரொம்ப வேகமாக வந்தால் லைட் அடிக்கும். இதுவே ஸ்லோவாக வந்தால் எல்லோ லைட் அடிக்கும். வண்டியே வரலனா தான் இந்த க்ரீன் லைட் அடிக்கும். இந்த ரெட் லைட் அடிக்கும்போது இந்த பஸ்ஸரும் அடிக்கும். எத்தனை சென்டிமீட்டரில் வண்டி வருதுன்னு இந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து காட்டும்.